கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? தேவன் கிருபையாய் இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளாக நம் அனைவரையும் பிரவேசிக்க செய்திருக்கிறார். உற்சாகமாய் கைகளை தட்டி உன்னதமான தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், இந்த 2021 வருஷத்திலும் ஒரு நீண்ட பிரயாணம் 8 மாதங்களை முடித்து இந்த 9வது மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து நான் சம்பூரணத்தை பேசுகிறேன். வேதத்திலே 9 சம்பூரணத்தை குறிக்கிறது. பூரணம், பரிபூரணம், சம்பூர்ணம் என்ற வார்த்தைகளின்படி தேவன் இந்த 9வது மாதத்தில் சம்பூரணத்தை கட்டளையிடுவார். வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க, உங்க மனைவிட்ட சொல்லுங்க, உங்க கணவன்கிட்ட சொல்லுங்க, பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, உங்க பேர பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து கை குலுக்கி சொல்லுங்க, இந்த மாதம் சம்பூரணத்தின் மாதம், இந்த மாதம் நிறைவுகளின் மாதம். யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் உன் வீட்டை விசாரிக்கும் போது இனி குறைவை காண மாட்டீர். நான் இந்த நாளிலே உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன். It will be a prophetic word for you. ஒருவன் உங்கள் வீட்டை விசாரிக்கும் போது ஒரு குறைவையும் காண முடியாதபடி என் தேவன் சம்பூரணத்தால், receive it my brother, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு இந்த 9வது மாதத்திலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். வாழ்த்துகிறேன். ஹோப் டிவி நேயர்களாகி உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதத்தின் வாக்கு தத்தம் என்ன என்பதை மிக ஆவலோடு தெரிந்து கொள்ள காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிடும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படவும் என் பொக்கிஷசாலையாகிய வானத்தை நான் திறப்பேன். இந்த மாதத்திலே என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்காக என் பொக்கிஷசாலையாகிய வானத்தை நான் திறக்கிறேன். வானத்தின் பலகணிகளை திறப்பார், வானத்தின் பண்டக சாலைகளை திறப்பார், வானத்தின் மதகுகள் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்காக திறக்கப்படும். என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்காக என் பொக்கிஷ சாலையாகிய வானத்தின் பொக்கிஷ சாலை உங்களுக்காக இந்த செப்டம்பர் மாதத்தில் திறக்கப்படுகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் என்று சொல்லி somebody shout hallelujah. நம்பிக்கையோட சொல்லுங்க, நிச்சயத்தோட சொல்லுங்க, அதிக விசுவாசத்தோட, முழு நம்பிக்கையோட, சந்தோஷமா சொல்லுங்க, எங்களுக்காக வானம் இந்த மாதத்தில் திறக்கப்படும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, கைகளை குலுக்கி சொல்லுங்க, நமக்காக, நமக்காக, இன்னும் ஒரு விசை சத்தமாக, நமக்காக பொக்கிஷ சாலையாகிய வானம் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வானத்தின் பொக்கிஷ சாலையை திறக்கிறார். வானம் திறக்கப்படும் போது இந்த மாதத்தில் தேவன் நமக்கு செய்கிற 3 மகிமையான காரியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வானம் திறக்கப்படும் போது உண்டாகிற ஆசீர்வாதங்கள். முதலாவதாக, வானம் திறக்கப்படுகிற போது உண்டாகிற மகிமை என்ன? உபாகமம் 28:12 நம்ம வாசித்தோம், வானம் திறக்கப்படுகிற போது நம் கையிடும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பிரியமானவர்கள், இன்றைக்கு அநேகருக்கு வானம் ஒரு வெண்கலமாக,
பூமி ஒரு இரும்பாக காணப்படுகிறது. எவ்வளவு முயற்சித்தாலும் பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள், பிரயாசப்படுகிறீர்கள், முயற்சிக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை ரன் பண்ண, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக அதிகமாக நீங்கள் உழைக்கிறீர்கள். ஏதோ ஒரு பிசினஸ், தினக்கூலியா இருக்கலாம், வார சம்பளத்துக்கு வேலை செய்யலாம், மாச சம்பளத்துக்கு நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கலாம், ஒரு சின்ன பொட்டிக்கடை வச்சு சின்ன ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், விவசாயம் பண்ணலாம், ஏதோ ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஃபேக்டரி வச்சிருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி நீங்க ரன் பண்ணலாம். ஏதோ ஒரு பிரயாசம், ஏதோ ஒரு முயற்சி, ஏதோ நீங்கள் வேலை செய்கிறீர்கள். சிலர் 6 மணி நேரம் வேலை செய்றீங்க, சிலர் 8 மணி நேரம் வேலை செய்றீங்க, ஷிஃப்ட் கணக்கில் வேலை செய்றீங்க. இன்னும் சிலர் தங்கள் ஜீவனத்துக்காக, தங்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்து இன்னும் ஒரு 10 மணி நேரம் வேலை செய்றீங்க. காலையில் ஒரு வேலை பேப்பர் போடுறீங்க, மத்தியானம் ஒரு வேலை, ராத்திரி எங்கேயோ போய் ஒரு வாட்ச் மேலே வேலை பார்க்குறீங்க. 12 மணி நேரம் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தும் வரைக்கும், இரவு பகல் என்று பாராமல், வெயில் என்றும் மழை என்றும் பாராமல், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக அதிகமாய் பிரயாசப்படுகிறீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வாதம் என்னவென்றால், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆனால் இன்றைக்கு அநேகரால தங்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிட முடியல. உழைக்கிறார்கள், விதைக்கிறார்கள், பலன் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டு, அதிக முதல் போட்டு, எந்த ரிட்டர்ன்ஸையும் பார்க்க முடியாம, பண வரவுகள் இல்லாம, சம்பாத்தியங்கள் இல்லாம, வருமானங்கள் இல்லாம, ஒன்றுமே வாய்க்கலன்னு சொல்லி அங்கலாய்க்கிற அநேகரை இந்த ஊழியத்தின் பாதையில் நான் பார்த்திருக்கிறேன். எல்லாம் விருதாவாய் போயிடுச்சு பிரதர். இந்த வருஷங்களுடைய பிரயாசம் எல்லாம் வீண் போய்விட்டது. ஆனா வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் விருதாவாக உழைப்பதில்லை, உங்கள் உழைப்பு விருதாவாய் போவதில்லை. ஆனா அநேகருக்கு எல்லாம் விருதாவாய் போகிற ஒரு சூழ்நிலை. காரணம் என்னவென்றால், அநேகருக்கு வானம் தலைக்கு மேல, உபாகம் 28:23, வானம் தலைக்கு மேல வெண்கலமாயும் கீழே பூமி இரும்பாகவும் காணப்படுகிறது. என்ன விதைச்சாலும், என்ன பிரயாசப்பட்டாலும் இரும்பா, ஏதோ இரும்புல விதைச்ச மாதிரி, நிலத்துல விதைக்காம இரும்புல விதைச்ச மாதிரி, வெண்கலமா எல்லாம் அடைக்கப்பட்ட வானம் மழையை பெய்யாதபடிக்கு, வானம் தன் பலனை கொடுக்காதபடிக்கு, பனியை கொடுக்காதபடிக்கு வெண்கலமா அடைக்கப்பட்டது போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வெண்கல கதவுகளை உடைத்து, எருப்பு தாழ்பால்களை முறித்து, பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். இத்தனை நாட்கள் வெண்கலமாக இருந்த வானம், இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், it will be a prophetic word for you sister. இத்தனை நாட்கள் வெண்கலமாக உங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்த வானம், இரும்பாக காணப்பட்ட பூமி இந்த நாள்ல உங்களுக்காக திறக்கப்படுகிறது. இந்த நாள் முதல் சகரியா 8:12 படி உங்கள் விதைப்பு சமாதானமாய் இருக்கும். காரணம் என்னவென்றால், இந்த பூமி இந்த நாள் முதல் தன் பலனை உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 1 வாசிக்கிற வேத வசனத்தின்படி நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும், உங்கள் முயற்சிகள் எல்லாம் மனமகிழ்ச்சியாக மாறும். இந்த செப்டம்பர் மாதத்தில் என் தேவன் வானத்தை திறக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக பிரேக் பண்றார். எல்லா சாபங்களையும் தேவன் முறித்தெறிகிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு
உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதிப்பீர்கள். வானம் திறக்கப்படுகிற போது உங்கள் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக மாறுகிறது. இரண்டாவதாக, வானம் திறந்திருக்கையில் உண்டாகிற நன்மை என்ன? எசேக்கியேல் 1:1 வாசிக்கிற போது, வானம் திறந்திருக்கையில், வானம் திறக்கப்படுகையில் அவன் தேவ தரிசனங்களை பார்த்தான். I declare இந்த செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? The month of prophecies. இதோ கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், தரிசனங்களை அடைவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தரிசனங்களை காண்பீர்கள், சொப்பனங்களை காண்பீர்கள். ஆமென். இந்த கிஃப்டை நீங்க விரும்பணும். பாருங்க, வரங்களை விரும்புங்கள். விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். எஸ், பைபிள் சொல்லுது நீங்கள் வரங்களை விரும்ப வேண்டும். வரங்கள் அவனவனுடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்படுகிறது. இதோ பெரிய ஊழியக்காரங்களுக்கு தான் இந்த கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும், இந்த வரங்கள்லாம் கிடைக்கும். ஆவியின் 9 வரங்கள்ல பெற்ற ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி இல்லை. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வரங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார். வரங்களை விரும்புங்கள். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அது உங்கள் பிரயோஜனத்திற்காக, வரப்போகும் தீங்குகளுக்கு, வரப்போகும் ஆக்கினைகளுக்கு, வரப்போகும் அழிவு நாசங்களுக்கு நீங்கள் உங்களை தப்புவித்துக் கொள்ளும்படி, உங்கள் பிரயோஜனத்துக்காக, உங்கள் நன்மைக்காக என் தேவன் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட தேவன் பேசிக்கொண்டே இருந்தார். தரிசனங்களின் வழியாய், சொப்பனங்களின் வழியாய் பேசிக்கொண்டே இருந்தார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி ஒன்றையும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் காலாகாலங்களிலே தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக தேவன் ஆபிரகாமுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருந்தார். உன் மனைவி சாராய் ஒரு குமாரனை பெறுவாள். வானத்தின் நட்சத்திரங்களை பார், அது என்ன கூடுமானால் என்ன, கடற்கரை மணலை பார், என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி அத்தனை திரளாக இருக்கும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பூமியின் வம்சங்கள் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். அவன் சோர்ந்து தடுமாறி உட்கார்ந்திருந்த போது, ஆபிரகாம், நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நடந்து திரி, நீ கால் மிதிக்கும் தேசம் முழுவதையும் நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். எல்லாவற்றையும் அவர் தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக பேசிக்கொண்டே இருந்தார். யாக்கோபோடு பேசினார், ஈசாக்கோடு பேசினார். ஈசாக்கு, நீ பயப்படாதே, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். யோசேப்போடு கூட பேசினார், சொப்பனத்தின் மூலமாய் பேசினார். உன் சகோதரர்கள், உன் தகப்பன் உன்னை பணிந்து கொள்ளும் நாட்கள் வருகிறது, எல்லாரும் உன்னை சேவிப்பார்கள், பணிந்து கொள்வார்கள். சொப்பனத்தின் மூலமாக தான் செய்ய போகிறதை யோசேப்புக்கு தேவன் வெளிப்படுத்தினார். நம்பர்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காண்பிக்க முடியும். அவர் தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக, மேக ஸ்தம்பத்தின் ஊடாய் அவர் மோசேக்கு தரிசனமானார்.
யோசுவாவோடு கூட பேசினார். தாவீது, சாலமோன், ஏசாயா தீர்க்கதரிசி, எசேக்கியேல், இன்னும் எத்தனையோ தீர்க்க தரிசிகளோடு கூட தேவன் முகமுகமாகவும் பிரத்யேகமாகவும் பேசினார். உங்களோடு கூட பேச மாட்டாரா? கட்டாயம் பேசுவார். உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் இந்த பூமியிலே சுற்றி அலைந்து அவர் அநேகருக்கு தன்மை தெரியப்படுத்தினார். அநேகருக்கு தரிசனமானார். மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். எம்மாவு சீஷர்களுக்கு தரிசனமானார். தோமாவுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். தொட்டுப்பார் என்று சொன்னார். இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இதை விரும்புங்கள். என்னோடு கூட பேசும் என்று சொல்லுங்கள். என் தேவன் தரிசனத்தின் வழியாய், சொப்பனத்தின் வழியாய் உங்களோடு கூட பேசுவார். தாம் செய்ய போகிறதை முன்னறிவிப்பார். குழப்பமாக இருக்கிறீர்களா? என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறீர்களா? அவர் பேசுவார். இதை செய், இதை செய்யாதே, இன்னாரை பார், இன்னாரை பார்க்காதே, இவ்விடம் போ, இவ்விடம் போகாதே, இதை பேசு, இதை பேசாதே என்று சொல்லி தேவன் திட்டமாய் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு காண்பிப்பார். டுடே, இன்றைக்கு தேவ தரிசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். heavenly visions, glory, how sweet his presence. அவருடைய பிரசன்னம் எவ்வளவு மகிமை. தரிசனம் வேணுங்க. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். உங்களை குறித்து, உங்கள் வீட்டை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன என்கிற ஒரு தரிசனம் உங்களுக்கு இருந்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறேன் நான். ஒரு தொலைநோக்கு பார்வை. இதற்காக தான் தேவன் என் பிள்ளைகளை எனக்கு இந்த பிள்ளை, இதற்காக என் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளை. உங்கள் பிள்ளைகளை குறித்த தரிசனம். உங்கள் பிள்ளைகள் யார்? உங்கள் பேர பிள்ளைகள் யார்? நீங்கள் யார்? உங்களை என் தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார்? அந்த தரிசனம் உங்களுக்கு தேவை. இன்றைக்கு கேளுங்கள். என் தேவன் இந்த மாதம் தரிசனங்களின் மாதம். நீங்கள் யார் என்பதை காண்பிப்பார். நீங்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்பதை காண்பிப்பார். உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் காரியங்களை வெளிப்படுத்துவார். இனியும் நீங்கள் குழம்பி அலைய வேண்டிய அவசியமில்லை. என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். மார்க் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொன்னார். எப்பத்தா என்பதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். இந்த நாளிலும் கூட என் அன்பு தேவ பிள்ளைகளே, வானம் திறக்கப்படுகையில் தேவன் அதிசயங்களை காண பண்ணுகிறார். ஒரு கொன்னை வாயுடைய செவிடனை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். இயேசு அவனை பார்த்து மனதுருகி அண்ணாந்து பார்த்தார். வானத்தை அண்ணாந்து பார்த்தார். பெருமூச்சு விட்டார். எப்பத்தா என்று சொன்னார். வானம் திறக்கப்படட்டும் என்று சொன்னார். உடனடியாக இந்த கொன்னை வாயுடைய செவிடனின் செவிகள் திறந்தது. இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்காக வானம் திறக்கப்படுகிற ஒரு மாதம். வானம் உங்களுக்காக திறக்கப்படுகிற போது என் தேவன் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். எப்படி எப்பத்தா என்று சொன்னவுடன் இந்த கொன்னை வாய் செவிடனுடைய வாழ்க்கையிலே என் தேவன் அதிசயத்தை காண பண்ணினாரோ, இந்த செப்டம்பர் மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு அற்புதத்தை, நீங்கள் இத்தனை நாட்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு அதிசயமான காரியத்தை, ஏதோ ஒரு அற்புதம் நடந்தாதான் பிரதர் உண்டு,
என் வாழ்க்கையில் எல்லாம் சர்வ நாசமாய் எல்லாம் என் கைவிட்டு போய்விட்டது. இப்பொழுது ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், ஏதோ ஒன்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் நடக்கணும் சொல்லி ஒரு அற்புதத்திற்காக, ஒரு அதிசயத்திற்காக காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த மாதம் வானம் உனக்காக திறக்கப்படும். என் தேவன் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் இருந்த இடத்துல துள்ளி குதிச்சு சத்தமா ஒரு ஆமென் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ரைட் நவ், இந்த வேளையிலே, இந்த ஜன பொழுதிலே உனக்கானவைகள், உன் பிள்ளைகளுக்கானவைகள் என் தேவனால் செய்து முடிக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு இது தாவீதின் விசுவாசம் இருக்குது? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சத்தமா ஒரு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பமா இணைஞ்சு கை கோர்த்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதத்தில் தேவனுடைய அதிசய நடத்துதலை பார்ப்பீர்கள். சொல்லிக்கிட்டே இருங்க. வானத்தை பார்த்து எப்பத்தா என்று சொல்லுங்க, எப்பத்தா என்று கூப்பிடுங்க. எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில கடினமான சூழ்நிலையை சந்திக்கிறீர்களோ, வானத்தை பார்த்து 2 கையை உயர்த்தி எப்பத்தா என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. அதிசயத்தை பார்ப்பீர்கள். ஆமா, எப்பத்தா. எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். நீங்க சொல்லி பாருங்களேன். வெண்கலமாக இருந்த வானம் திறக்கப்படும், இரும்பாயிருந்த பூமி தன் பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். எப்பத்தா. 3 காரியம். வானம் திறக்கப்படும் போது நீங்கள் கையிடும் வேலை ஆசீர்வதிக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படும் போது தேவ தரிசனங்களை பார்க்கிறீர்கள். வானம் திறக்கப்படும் போது அற்புதம், மிராக்கிள், ஒரு டிவைன் ஹீலிங் நான் பேசுறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். யாராவது பலவீனமா இருந்தீங்கன்னா ஒரு விஷயம், எல்லாம் கண்ணு மூடி உங்கள் வியாதிப்பட்ட இடத்தில் உங்கள் கைகளை வைங்க. எப்பத்தான்னு சொல்லுங்க. எப்பத்தா, எப்பத்தா வானம் திறக்கப்படும். உங்களுக்கான அற்புதங்கள், உங்களுக்கான அதிசயங்கள் ரைட் நவ் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இனி விருதாவாய் நீங்கள் உழைப்பதில்லை. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்றெடுக்கவில்லை. உங்கள் பிள்ளைகள் அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருப்பார்கள். Heavenly visions. இந்த மாதத்தை நான் பிரதிஷ்டை பண்றேன். The month of prophecies. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் கடந்து வந்து கொண்டே இருக்கும். அன்பின் பரலோக பிதாவே, வானம் திறக்கப்படும். உங்களுக்காக பொக்கிஷ சாலை திறக்கப்படும். கையிடும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க தேவ தரிசனத்தை பார்ப்பீர்கள். என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நம்பி இந்த நாள் முதல் எங்கள் வேலைகள், எங்கள் பிரயாசங்கள், எங்கள் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும். தேவ தரிசனங்களை நாங்கள் பார்ப்போம். தேவன் எங்களோடு கூட பேசுவார், அற்புதங்களை செய்வார் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கைகளை வைங்க. ஆசீர்வதிங்கப்பா. Bless them, O Lord. ஆசீர்வதிங்க. இந்த மாதம் சம்பூர்ணமான மாதமாக இருக்கட்டும். குறைவை காணாத மாதமாக இருக்கட்டும். ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிந்தோடுகிற மாதமாக இருக்கட்டும். காரியங்களை வாய்க்க பண்ணுங்க.
ஹோப் டிவி எங்கெல்லாம் போகுதோ, இந்த ஹோப் டிவியை பார்க்கிற எல்லாருக்குள்ளும் நம்பிக்கையின் வெளிச்சம் உதிக்கட்டும்பா. ஹல்லேலூயா. எங்கள் தேவைகளெல்லாம் சந்திங்க. இந்த மாதம் முழுவதும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த ஹோப் டிவியை கொண்டு போங்க, நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்காக தேவன் பொக்கிஷ சாலையை திறக்கிற மாதம். உங்கள் கையிடும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். தேவ தரிசனங்களை பார்ப்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். God bless you. God bless you all. Amen and amen.